எல்லோரும் வெல்கம் பேக் டு ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா துலீப் ட்ராஃபி பற்றின ஒரு முக்கியமான அப்டேட்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து என்னாச்சுன்னா எல்லா டீமுக்கும் வந்து என்னென்னா ஒவ்வொரு மேட்ச் வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் இந்தியாவோட. அதில் வந்து என்னென்னா இந்தியா ஏ டீமுக்கும் பி டீமுக்கும் வந்து மேட்ச் நடந்துருச்சு. ஏற்கனவே வந்து என்னென்னா இந்தியா சிக்கும் டிக்கும் வந்து மேட்ச் முடிஞ்சிருச்சு. சி டீம் வந்து ஜெயிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து என்னென்னா இந்தியா பி டீம் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து யாருன்னா முசீர் கான். அவரோட அந்த 184 ரன்ஸ் வந்து என்னென்னா இந்தியா பி டீம் வந்து தூக்கிட்டு போயிடுச்சு. அது இல்லாமல் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்கான ஒரு இதாக இருந்துச்சுன்னு நம்ம வந்து சொல்லலாம். அந்த டீமையும் வந்து என்னென்னா பூஸ்டப் பண்ணிடுச்சு அந்த இன்னிங்ஸு. நான் ஜெயிச்சிடுன்ற நம்பிக்கை வந்து ஃபஸ்ட்டே வந்து அவங்களுக்கு வந்து வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து யாருன்னா சுப்மன் கில் பற்றி பேசணுன்னா இந்த துலீப் ட்ராஃபியில் வந்து பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப டவுனாக இருந்துச்சுன்னு நம்ம வந்து சொல்லலாம். அவரும் வந்து என்னென்னா ஓப்பனிங்கில் வந்து என்னென்னா ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் கேப்டன்சி வந்து என்னென்னா கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துச்சு. அதுக்கும் வந்து என்னென்னா அவங்க டீம் தோற்றத்துக்கான ஒரு முக்கியமான ரீசனாக வந்து நான் வந்து பார்க்குறேன். முக்கியமாக அவரோட பேட்டிங்கில் வந்து என்னென்னா அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து என்னென்னா ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு. சீக்கிரமாக வந்து அவுட் ஆகிடுறாரு. அதுவும் சொல்லி வச்சு 2 இன்னிங்ஸ்லேயே வந்து என்னென்னா எடுத்தாங்க. எங்கன்னா அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம் ஆஃப் ஸ்டெம்க்கு அவுட் சைடில் போகக்கூடிய அவரே டெம்ப்ட் ஆகி என்னென்னா அவுட் ஆகிடுறாரு. 2 இன்னிங்ஸ்லேயும் அதை தான் வந்து பண்ணார். இன்னொன்று வந்து என்னென்னா கேஎல் ராகுல் தன்னந்தனியாக வந்து இந்தியா ஏ டீமுக்காக வந்து போராடிட்டு இருந்தார். அவரும் ஆகாஷ் தீப்பும் இவர் வந்து என்னென்னா நல்லா விளையாடிட்டு இருந்தார். கேஎல் ராகுல் 2 இன்னிங்ஸில் வந்து என்னென்னா 100 பால்ஸுக்கு மேலே வந்து என்னென்னா அங்கேயே ஸ்டாண்ட் பண்ணி நின்றுருக்காரு. ஒரு இன்னிங்ஸில் வந்து 50+ ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தார். அதை பற்றி வந்து நீங்கள் வந்து மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு பக்கம் வந்து என்னென்னா யாருமே நிற்கலை அப்படி தான் வந்து சொல்லணும். எல்லாமே 2 பேர் வந்துன்னா டக் அவுட்டு, ஒரு சைடு வந்துன்னா சின்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து கொடுத்தாங்க, அவுட் ஆகி போயிட்டாங்க. அதெல்லாம் வந்து என்னென்னா பொருட்படுத்தாமல் ஒரு இடத்துல வந்து என்னென்னா ஸ்டேபிளாக நின்று அவர் போக்கில் அவரோட மைண்ட் செட்டில் வந்து என்னென்னா விளையாடிட்டு இருந்தாருன்னு சொல்லலாம். வேறு யாருமே அந்த மாதிரி விளையாடல. சுப்மன் கில் வந்து என்னென்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து என்னென்னா இந்தியா ஏ டீம் வந்து என்னென்னா தட்டி தூக்கியிருப்பாங்கன்னு நம்ம வந்து சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா வாஷிங்டன் சுந்தர். இவரை பற்றி மட்டும் பேச மாட்டேன். இவரை பற்றி இவர் கூட சேர்ந்து இன்னொருத்தரை பற்றியும் பேசணும். யாருன்னா சாய் சுதர்ஷன். இவங்க 2 பேரும் வந்து சாய் சுதர்ஷன்ற மாதிரி சாய் கிஷோர். இவங்க 2 பேரை பற்றியும் பேசணும்னா இவங்க 2 பேரும் வந்து என்னென்னா அவ்வளோவா பவுலிங் சான்ஸே கிடைக்கல. அதுவும் முக்கியமாக சாய் கிஷோருக்கு சுத்தமாகவே கிடைக்கல. ஒரே ஒரு ஓவர் தான் கொடுத்தாங்க. ஜெய்ஸ்வாலுக்கெலாம் ஓவர் தராங்க. ஆனால் சாய் கிஷோர் ஒரு பவுலர், பியூர் பவுலரு. அவருக்கு வந்து என்னென்னா சான்ஸே கிடைக்கல. அதே மாதிரி தான் வாஷிங்டன் சுந்தர் எவ்வளோ நல்ல பவுலர்னு வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவருக்கு வந்து என்னென்னா ஃபுல்லாக ஒரு 10 ஓவர் கூட கொடுக்கல. அந்த மாதிரி தான் வந்து என்னென்னா நடத்திட்டு இருந்தாங்க. நல்ல ஓவர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஈஸியாக வந்து எடுத்துருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே வந்து என்னென்னா நல்ல பவுலிங் போட்டிருக்காரு. நல்ல எக்கானமி ரேட் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காரு. சாய் கிஷோர் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. ஏன்னா இது வரைக்கும் வந்து என்னென்னா அவரை விளையாடி இருக்க மாட்டாங்க யாரும். புதுசாக போட்டால் வந்து விக்கெட் குழுவுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. சரியாக ரீட் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதை வந்து யாருமே யோசிக்காமல் 2 பேருக்குமே, அதுவும் குறிப்பாக 2 பேருக்குமே என்னென்னா பவுலிங் சான்ஸே வந்து கிடைக்கல. 2 பேரும் நல்ல பவுலர், நல்ல பேட்ஸ்மேன்னே நம்ம சொல்லலாம். ஓரளவுக்கு டீசெண்டான பேட்ஸ்மேன் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஸ்பின்னர்ஸ் 2 பேரும். அந்த 2 பேருக்கும் பவுலிங் தராமல் பார்ட் டைம் பவுலர்ஸ்க்கு எல்லாம் பவுலிங் தராங்க. பார்ட் டைம் பவுலர்ஸ்க்குலாம் பவுலிங் தரக்குள்ள இவங்களுக்கு பவுலிங் தந்தால் என்னன்னு நான் வந்து கேட்குறேன். அது வந்து ஏன் கொடுக்கலன்னு வந்து எனக்கு தெரியல. இதை பற்றி உங்கள் கருத்து என்னென்னு காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து சர்ஃப்ராஸ் கான். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து என்னென்னா கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அவரோட தம்பி வந்து பெர்ஃபார்ம் பண்ணாலும் 2வது இன்னிங்ஸில் வந்து என்னென்னா அவர் யாருன்னு வந்து காமிச்சிட்டாரு. அவரும் ரிஷப் பண்ணிட்டு வந்து என்னென்னா ஒரு 60+ ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தார். அதையும் வந்து என்னென்னா மறக்கவே முடியாது. நெக்ஸ்ட் வந்து யாருன்னா ஆகாஷ் தீப் பார்த்திங்கன்னா இந்தியா ஏக்குன்னு ஒரு தூணாக இருந்தாருன்னு வந்து சொல்லலாம். நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணார். நல்லா பேட்டிங் ஆனார். பேட்டிங் முக்கியமாக கடைசியில் வந்து இன்னிங்ஸ் வந்தோன்னா நல்லா பேட்டிங் ஆனார். 40+ ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தார். அதுவும் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் வேறு அடிச்சிருந்தார். அது ஒரு முக்கியமான விஷயந்தான். நல்லா பவுலிங் போட்டிருந்தார். ஒரு 5 விக்கெட் ஆல் வேறு எடுத்திருந்தார். நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டார். ஒரு லோவர் ஆர்டரில் வந்து என்னென்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஒரு சான்ஸ் வந்து அவருக்கு கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து யாருன்னா நந்தீப் சைனி. சிராஜுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்த நந்தீப் சைனி இப்போ வந்து என்னென்னா அந்த டீமில் ஒரு முக்கியமான பிளேயராக ஆட் ஆகிட்டாருன்னே சொல்லலாம். பேட்டிங் கொடுத்தா பேட்டிங் பண்ணுறாரு, பவுலிங் கொடுத்தா பவுலிங் சூப்பராக பண்ணுறாரு. அவருக்கு இருக்கிற அந்த ஹைட்டுக்கு நல்லா பவுன்ஸ் ஆகுது பாலு. அது வந்து கரெக்டாக அந்த கிராக்கர்ஸில் வந்து விழுந்துச்சுன்னா அப்படியே நல்ல டேர்ன் ஆகுது. அவருக்கு இருக்கிற ஹைட்டுக்கு நல்ல பவுன்சர்ஸும் போடுறாரு. அதுவும் லெஃப்ட் ஹேண்டர் வேறு நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாரு. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.